ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 23/5/2026 மே மாதத்திலே சனிக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே வைகாசி மாதத்திலே 9ஆம் நாளிலே இருக்கிறோம். உத்தராயணம் என்கிற புண்ணிய காலத்திலே, வசந்த ருது இளவேனிற் காலத்திலே, ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே இருக்கக்கூடிய இந்த நாள் சப்தமி காலை 11:07 வரை இருப்பு. பின்பு அஷ்டமி திதி வந்துவிடும். ஆயில்ய நட்சத்திரம் காலை 7:50 வரை இருந்து பின்பு மக நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளிலே கர்ம வினைகளுக்கு தீமையை வழங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இன்னைக்கு சனிக்கிழமை சனி பகவானை வணங்குவது, செடிகளை நடுவது, மரக்கன்றுகளை நடுவது, இதெல்லாம் இன்னைக்கு பரிகாரமாக அமைத்துக் கொள்ளலாம். அமிர்த யோகமான இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். 7:30 8:30 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம், 9:30 மணிலேருந்து 10:30 மணி நேரம் சாயங்காலம் நல்ல நேரம், 9:10 ராவுகாலம், 1:30 யமகண்டம், 6:07 குளிகை நேரம். கிழக்கு பக்கம் செல்பவர்கள் தயிரை பரிகாரமாக சொல்வதும், ரிஷப லக்னத்திலே 3 நாழிகை 32 வினாழிகள் இருக்கக்கூடிய சூரியன் 5:53 சூரியன் உதய நேரம். உத்திராடம் என்கிற தனுசு ராசியிலே சந்திரனுடைய எஃபெக்ட் சந்திராஷ்டமாக அமைகிறது. சூரியனும் புதனும் சேர்ந்த ரிஷப ராசியிலும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமரக்கூடிய தனுசு ராசியும் இந்த மிதுன ராசியும், சிம்ம ராசியிலே கேதுவும், கும்பராசியிலே ராகுவும், சனி மீன ராசியிலும், செவ்வாய் ஆட்சியிலே மேஷராசியிலும் அமர இந்த நாள் துவங்குகிறது. ஆயில்யம் என்கிற கடகராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கிறார். ஒரு ராசிக்கு பலனை பார்ப்போம் வாரு. மேஷ ராசி நண்பர்களே, நீங்க நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்ய போறீங்க. வெற்றிகளை நீங்கள் இலக்காக அமைத்துக் கொள்ள முடியும். முக்கியமாக இந்த கார் வாங்கிறது, வீடு விற்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நல்ல செய்கைகள் நன்மையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 7, 5 அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி